எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்குது, சூப்பராக நடிச்சிருக்காரு. தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நாளான நாளை ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்று புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சர்களின் மனைவியரில் துரைமுருகன் மனைவி சாந்தகுமாரி ரூபாய் 60 கோடியுடன் முதலிடத்தில் இருக்கிறார். தேர்தல் நடைமுறைகள் காரணமாக வீடு, மனை வாங்குவோர் அதற்கான பத்திரப்பதிவை ஒத்திவைப்பதாக கூறப்படுகிறது. தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதால் தான் அண்ணாமலை போட்டியிடவில்லை என்று திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி, அசாம், கேரளா சட்டப்பேரவை தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடக்கிறது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான மனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடந்தது. 26ஆம் தேதி இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. 30 தொகுதிகளில் 294 பேர் களத்தில் உள்ளனர். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஓட்டுப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும். அதன்படி நேற்று 7ஆம் தேதி மாலை 5 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற்றது. மேலும் புதுச்சேரியில் நேற்று முதல் 3 நாட்களுக்கு மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைய வழிகாட்டுதலின்படி பிரச்சாரம் முடிந்த பின் அந்தந்த தொகுதியின் வாக்காளர்கள் அல்லாத தேர்தல் பணியில் ஈடுபட்ட வெளியூர் அரசியல் செயல்பாட்டாளர்கள், கட்சி நிர்வாகிகள், பிரச்சார பணியாளர்கள் என அனைவரும் தொகுதியை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என தேர்தல் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நாளான நாளை ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகளின் பிரிவு இயங்காது. எனவே நாளை நோயாளிகள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அக்கட்சியின் மக்களவை உறுப்பினர் மற்றும் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதியிடம் நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்த அவர் மற்றும் ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கையில், பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடாதது தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதால்தான் அவர் தேர்தலிலேயே நிற்கவில்லை எனவும் பதிலளித்தார். தமிழகத்தில் 589 சார் பதிவாளர் அலுவலகங்கள் உள்ளன. இதில் தினசரி குறைந்தபட்சமாக தலா 100 முதல் 200 பத்திரங்கள் பதிவாகும். முகூர்த்த நாட்களில் இதில் 50% கூடுதலாக பத்திரங்கள் பதிவாகும். சொத்து விற்பனையில் ரொக்க பரிமாற்றத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பத்திரத்தில் குறிப்பிடப்படும் தொகை வழிகாட்டி மதிப்பில்தான் இருக்கும். ஆனால் பெரும்பாலான இடங்களில் சந்தை மதிப்பில் அடிப்படையில் விலை பேசப்பட்டு அதற்கான தொகை ரகசியமாக கைமாறுவது வழக்கம். தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்படும் ரொக்க பணம் பறக்கும் படையால் பறிமுதல் செய்யப்படுகிறது. இதனால் சொத்து விற்பவர்கள், வாங்குபவர்கள் ரொக்க பணத்தை எடுத்து செல்ல தயங்குகின்றனர். அதன் காரணமாக பத்திரப்பதிவை தேர்தலுக்கு பின் மேற்கொள்ளலாம் என பலரும் ஒத்திவைத்துள்ளனர். தமிழக அமைச்சர்களின் சொத்து கணக்கு விவரம் அவர்கள் வேட்புமனுவுடன் இணைந்துள்ள பிராமண பத்திர தகவல் அடிப்படையில் வெளியாகியுள்ளது. அதில் அமைச்சர்கள் தங்களது மனைவியின் சொத்து விவரங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றனர். அதன் அடிப்படையில் தமிழக அமைச்சர்களின் மனைவியரில் டாப் 10 சொத்துக்கள் வைத்திருப்போரின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சர் துரைமுருகன் மனைவி சாந்தகுமாரி அவர்களுக்கு ரூபாய் 61 கோடி சொத்தும், அமைச்சர் டிஆர்பி ராஜா மனைவி ஷர்மிளா அவர்களுக்கு ரூபாய் 59 கோடியே 82 லட்சம் சொத்தும், அமைச்சர் காந்தி மனைவி கமலா அவர்களுக்கு ரூபாய் 20 கோடியே 73 லட்சம் சொத்தும், அமைச்சர் தங்கம் தென்னரசு மனைவி மணிமேகலை அவர்களுக்கு ரூபாய் 17 கோடியே 26 லட்சம் சொத்தும், அமைச்சர் உதயநிதி மனைவி கிருத்திகா அவர்களுக்கு ரூபாய் 13 கோடியே 25 லட்சம் சொத்தும், அமைச்சர் பெரிய கருப்பன் மனைவி பிரேமா அவர்களுக்கு ரூபாய் 12 கோடியே 81 லட்சம் சொத்தும், அமைச்சர் ரகுபதி மனைவி சரோஜா அவர்களுக்கு ரூபாய் 11 கோடி சொத்தும், அமைச்சர் மகேஷ் மனைவி ஜனனி அவர்களுக்கு ரூபாய் 10 கோடியே 11 லட்சம் சொத்தும், அமைச்சர் சக்கரபாணி மனைவி ராஜலட்சுமி அவர்களுக்கு ரூபாய் 9 கோடியே 44 லட்சம் சொத்தும், அமைச்சர் சாமிநாதன் மனைவி உமாதேவி அவர்களுக்கு ரூபாய் 8 கோடியே 39 லட்சம் சொத்தும் இருப்பதாக தெரியவந்துள்ளது.